சபையின் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று முதலாக இன்று சபைக்கு யாராவது வந்திருந்தால் அவர்களை வெண்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். தேவனுடைய சித்தம் இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக சபைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேவ செய்திக்கு முன்பாக நாம் இரவை நோக்கி மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டு தியானம் செய்யும் பொழுது ஆண்டவரே, உடைய வார்த்தையின் வல்லமை மூலமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்கள் பலத்தை தாரும். உடைய வேத வசனங்களை நான் மிகவும் தெளிவுடனும் தாழ்ச்சியுடனும் பயத்துடனும் அதே சமயத்தில் ஆண்டவரே எங்கள் வார்த்தைகள் வலிமையானது என்கின்ற அந்த ஒரு வல்லமையோடு நான் பேச எனக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி ரொம்ப தந்தையே, ஆமென். கிட்ஸ் டாக்கில் சொன்ன அந்த ஸ்டோரியே நான் தொடர்ச்சியாக இன்னும் விரிவாக்கம் பண்ணலான்னு பார்க்குறேன். ஊருக்கு போகிறீங்க, ஊரில் நீங்கள் தங்கியிருக்க இடத்துல திடீர்னு பவர் கட்டு, மின்சாரம் தொடர்பு துண்டிக்கப்படுது, டோட்டல் பிளாக் அவுட், கும்மிருட்டாக இருக்குது உங்கள் வீடு. திரும்பி பார்த்தா யார் நிற்கிறாங்க கூட தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை. நல்ல வேலை உங்கள் கையில் ஒரு டார்ச் இருக்குது, கிஸ்டாக்கில் பார்த்த மாதிரி. இப்போ டார்ச்சை நீங்கள் ஆன் செய்து விட்டு உடனே அந்த டார்ச் மேலே ஒரு போர்வையை போட்டு மூடி வைப்பீங்களா? டார்ச் ஆன் செஞ்சுட்டு அது மேலே ஒரு போர்வையை போட்டு மூடி வைப்போமா? நிச்சயமாக செய்ய மாட்டானீங்களா? ஏன்னா டார்ச்சோ மற்ற எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, அது இருக்கிறதுக்கான காரணமே ஒளி தருவதற்கு தான், இருளை போக்கி ஒளி தருவதற்கு தான். நான் பார்க்க போகின்ற எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-14 வசனங்களுக்கான தலைப்பு ஒளியின் பிள்ளைகளாய் நடங்கள், வாக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். நம்முடைய பதவியோ அந்தஸ்தோ, நம்மளுடைய படிப்பறிவோ, நம்மளுடைய உலக அறிவுகளோ உலகத்தின் இருளை மாற்ற முடியாது. ஆனால் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒளிதான் உலகத்தில் எந்த சூழ்நிலையும் எந்த இருளையும் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திருக்கின்றது. எவ்வாறு நாம் ஒளிகளின் பிள்ளையாக நடக்க முடியும் என்பதை பற்றி இன்று பவுல் பேசப் போகின்ற வசனங்கள் 8-14 வசனங்கள், அதிகாரம் 5, முதலாவது 8ஆம் வசனம் பார்க்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் என்று பவுல் சொல்லும் பொழுது எபேசிய சபையினர் ரட்சிப்படைவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசத்திற்கு முன்பாக இருந்த அந்த முற்காலத்து நிலைமையை பற்றி பேசுகின்றார். அதே போலதான் நமக்கும் இந்த முற்காலத்தில் இருந்த நிலைமை நமக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த நிலைமையை நாம் இங்கே நினைவு கொண்டு வர வேண்டும். இந்த வசனத்தில் பவுல் 2 முக்கியமான உண்மைகளை பேசுகின்றார். அவர்கள், அதாவது இந்த எபேசி விசுவாசிகள் முன்பிருந்த நிலைமை இருந்த அவர்கள், அதே போல் நாமும் தான். ஸோ நாமும் அவர்களும் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பிருந்த நிலைமையை பற்றியும், கிறிஸ்துவை அறிந்ததுக்கு பிறகு நம்முடைய நிலைமையை பற்றியும் அவர் பேசுகின்றார். பவுல் இந்த வசனத்தில் அந்தகாரத்தில், அதாவது இருளில் இருந்தீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீர்கள், இருளில் இருந்தீர்கள் சொல்லவில்லை. நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், நீங்கள் இருளாக இருந்தீர்கள் என்று சொல்ல வருகின்றார். யூ ஆர் ஒன்ஸ் டார்க்னஸ், நாட் யூ ஆர் இன் டார்க்னஸ், யூ ஆர் ஒன்ஸ் இன் டார்க்னஸ். கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக அவர்களது வாழ்க்கையும் சரி, நமது வாழ்க்கையும் சரி, நமது சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை முறை நடத்தைகள் எல்லாமே பாவத்தாலும் அறியாமையினாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அதன் மூலியமாக நாம் தேவனிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தோம், அவர்களும் தேவனிடமிருந்து பிரிந்து வாழ்ந்தார்கள். வேதாகமத்தில் இருள் என்ற வார்த்தை சொல்லப்படும் பொழுது அது ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தை குறிக்கின்றது, பாவ வாழ்க்கையை பற்றி குறிக்கின்றது. பவுல் இந்த வசனத்தில் ஆனால் இப்பொழுதோ என்று ஒரு பெரிய அற்புதமான மாற்றத்தை பற்றி இந்த வசனத்தில் பேசுகின்றார். என்ன அந்த அற்புதமான மாற்றம்? இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் விசுவாசிகள் புதிய அடையாளத்தை பெறுகிறார்கள். இயேசு சொன்ன வசனம், முக்கியமான வசனம் அது, நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் என்றார். ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க தொடங்குகின்றது.
இந்த வெளிச்சம், சத்தியம், பரிசுத்தம், தூய்மை ஆகியவற்றை குறிக்கின்றது. பின்னர் பவுல் அங்கே ஒரு நடைமுறை கட்டளையை அளிக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவம் என்பது ஒரு விசுவாசத்தை மனதில் வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற வாழ்க்கையை குறிக்கின்றது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் சத்தியத்தை பேச வேண்டும், இரக்கத்தை காட்ட வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், மிக முக்கியமாக பாவ பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும். அதோடு கூட தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சரி, மற்றவர்கள் பொய்யா நடந்து கொண்டாலும் விசுவாசிகள் எப்பொழுதுமே நேர்மையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்றவர்கள் கோபத்துடன் பதிலளித்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிருபையுடனும் பொறுமையுடன் அவர் பதிலளிப்பார். கிறிஸ்துவோட வெளிச்சம் நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கின்றார். இந்த வசனம் நம்ம ஒவ்வொரு விசுவாசி நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்கின்றது. என் வாழ்க்கை கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதா? தேவன் நம் இருளுக்காக அல்ல, இந்த உலகத்தில் அவருக்காக பிரகாசிக்க நம்ம அழைக்கின்றார். வசனம் 9, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 8ஆம் வசனத்திலே பவுல் விசுவாசிகள் ஒளியின் பிள்ளைகள் என்று சொன்னவர் இந்த வசனத்திலே அந்த ஒளியின் மூலமாக வெளிப்படக்கூடிய கனியை பற்றி பேசுகின்றார். ஒரு மாமரம் தானாகவே கஷ்டப்பட்டு மாம்பழத்தை உருவாக்குவது கிடையாது. ஒரு மாமரம் அதன் வேரிலிருந்து வருகின்ற ஜீவனால சக்தியினாலே தானாகவே அது மாங்கனியை உற்பத்தி செய்து தருகின்றது. அதுபோல தான் நீங்கள் ஒளியாக மாற்றப்பட்டதால் உங்களது வாழ்வில் நற்குணம், நீதி, உண்மை இயல்பாகவே ஆவியின் கனியாக வெளிப்பட வேண்டும். ஒரு ஆரோக்கியமான மரம் நல்ல கனிகளை தருவது போலதான் ஒரு உண்மையுள்ள விசுவாசி அவளது வாழ்க்கையானது ஆவிக்குரிய கனியை நிச்சயமாக வெளிப்படுத்தும். பவுல் இங்கே 3 முக்கியமான குணாதிசயங்களை குறிப்பிடுகின்றார். நற்குணம், நீதி, உண்மை. முதலாவது நற்குணம். நற்குணம் என்பது என்னவென்றால் பிறரிடம் நாம் இரக்கம் காட்டுவது, தயவு காட்டுவது, உதவி மனப்பான்மையோடு எப்பொழுதும் இருப்பது. ஒரு விசுவாசி கடுமையானவராகவோ சுயநலமுள்ளவராகவோ அல்லது அக்கறையற்றவராகவோ இருக்க முடியாது. தேவனுடைய ஒளி நம்மை பிறருக்கு உதவவும் மற்றவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தவும் மிக முக்கியமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நம்மை தூண்டுகின்றது. உதாரணமாக தேவையில் இருப்பவர்களுக்கு போய் அவர்களுக்கு தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது, துயரப்படுவர்களுக்கு ஆறுதல் கூறுவது எப்பொழுதும் நம்முடைய பேச்சிலே ஒரு கனிவான தன்மைகள் தான் நம் நற்குணத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன. 2வது குணமாக பவுல் இங்கே சொல்லுவது நீதி என்கின்றார். நீதி என்பது தேவனுக்கு மனிதருக்கும் முன்பாக சரியான வாழ்க்கையை வாழ்வது. இது நேர்மை, ஒழுக்கம், தூய்மை ஆகியவற்றை குறிக்கின்றது. ஒரு தேவ பிள்ளையானவர் கடினமான சூழ்நிலை இருந்தால் கூட அவர் சரியானதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக நம்ம போன முறை பார்த்தது போல தான் வேலை செய்கிற இடத்துல நாம் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், நேர்மையாக நடக்கும் பொழுது நாம் நீதி தன்மையை வெளிப்படுத்துகின்றோம். 3வதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு குணம் உண்மை. உண்மை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்வதுதான் உண்மை. ஒரு விசுவாசி போலித்தனமாகவோ ஏமாற்றுக்காரனாகவோ வாழவே முடியாது. தேவன் தனது ஜனங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகின்றார். உண்மை என்பது நம்ம வார்த்தைகள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வாழ்கின்ற வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டும். ஆக இந்த 9ஆம் வசனம் கிறிஸ்துவம் என்பது ஒரு வெளிப்புற மத சடங்குகளோ அல்லது சபைக்கு வருவதோ இல்லை என்பதை நமக்கு கற்பிக்கின்றது. தேவனுடைய ஒளியின் சாட்சி தேவன் மூலமாக மாறியிருக்கின்ற குணத்தில் தான் வெளிப்படுகின்றது. தேவனுடைய ஒளியின் சாட்சி நமது குணங்கள் தான் வெளிப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்முள் செயல்படும் போது அந்த நற்குணம், நீதி, உண்மை ஆகியவை நம்முள் தானாகவே வெளிப்படுகின்றன, தானாகவே வளர தொடங்குகின்றன. ஆகையால் இந்த 9ஆம் வசனம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வைக்கின்றது. ஆவியின் கனி என் வாழ்க்கையில்
காணப்படுகிறதா? ஆவியின் கனி என் வாழ்க்கையில் காணப்படுகின்றதா? மக்கள் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவோட குணம் என்னிடம் பிரகாசிக்கின்றதா? மக்கள் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவோட குணம் என்னிடம் பிரகாசிக்கின்றதா? 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்தில் பவுல் ஒரு முக்கியமான போதனை அளிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு பிடித்ததை செய்வதோ அல்லது உலகத்தில் பிரபலமானதை பின்பற்றுவதோ கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமானதை அறிந்து அதன்படி வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வசனத்தில் சோதித்து பாருங்கள் என்ற சொல் வருகின்றது. அதுக்கு அர்த்தம் ஆராய்ந்து பார்க்கவும், பரிசோதித்து பார்க்கவும், பகுத்தறிந்து பார்க்கவும் என்று அர்த்தமாகின்றது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கும் டு ஃபைண்ட் அவுட். டு ஃபைண்ட் அவுட் வாட்? டு ஃபைண்ட் அவுட் சொல்லும்போது டு எக்ஸாமின், டு டெஸ்ட் ஆர் டிசன் கேர்ஃபுல்லி. இதன் மூலியமாக நாம் தேவனை பிரியப்படுத்த நாம் கவனத்துடனும் முழு முயற்சியுடன் வாழ வேண்டிய அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரு விசுவாசி எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக, எந்த பேச்சை பேசுவதற்கு முன்பாக, எந்த செயலை செய்வதற்கு முன்பாக நான் தேவனுக்கு பிரியமானதை செய்கின்றனா என்று அவன் கேட்க வேண்டும். இன்றைய உலகத்தில் பார்க்கும்பொழுது பலர் தங்களது ஆசைகள், உறவினர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், தங்களுடைய வசதிகள், உலகத்தின் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய அந்த மாதிரியான அடிப்படையான காரியங்களை வைத்து தான் முடிவில் எடுக்கின்றார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய சிந்தனை வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று பவுல் நம்மிடம் சுட்டி காட்டுகின்றார். எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக என் கர்த்தருக்கு என்ன வேண்டும், என் ஆண்டவருக்கு என்ன வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் அவருடைய வார்த்தையை நாம் படித்து அறிந்து கொள்வது மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், பரிசுத்தாவி கீழ்ப்படிதல் மூலமாகவும் தான் நாம் கற்றுக்கொள்கின்றோம். விசுவாசம், பரிசுத்தம், அன்பு, தாழ்ச்சி, சத்தியம், மன்னிப்பு, கீழ்ப்படுதல் போன்றவை தேவனுக்கு பிடித்தமானவர்கள் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் அதே சமயம் பாவ மனப்பான்மையுடன் வாழுதல், பாவ எண்ணங்களோடு செய்யக்கூடிய செயல்கள் தேவனை வருத்தத்துக்குள்ளாகின்றன என்பதை நாம் அதே வசனங்களில் படிக்கின்றோம். உதாரணமாக யாராவது நம்மை காயப்படுத்தினால், ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் உடனே நம்முடைய மனித இயல்பில் அவளை திருப்பி நம்ம காயப்படுத்த முடியும், அல்லது பழிவாங்க நாம் துடிப்போம். ஆனால் கர்த்தருக்கு, தேவனுக்கு பிரியமானதை தேடுகின்ற ஒருவர் மன்னிப்பையும் கிருபையும் தான் அவர் தேடுவார். வேலை செய்கிற இடத்துல உங்களை நேர்மையற்ற வழியில் நடக்க சொல்லலாம், அல்லது நேர்மையற்ற வழி அவர்கள் நடந்து செல்லலாம். ஆனால் விசுவாசி என்பவர் நேர்மையோடு நடந்து தேவனை பிரியப்படுத்த எல்லா முயற்சிகளும் அவர் செய்வார். இந்த 10ஆம் வசனம் கிறிஸ்தவம் என்பது பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, தேவனை மகிழ்விக்கின்ற வாழ்க்கையை ஆர்வத்துடன் தேடி வாழ்வதாகின்றது. ஆர்வத்துடன் தேடி வாழ்வது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை இன்னும் ஆழமாக அறிந்து தேவனை பிரியப்படுத்த அது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை இன்னும் ஆழமாக அறிந்து தேவனை பிரியப்படுத்த வாழ்கின்ற வாய்ப்பாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆகையால் இந்த 10வது வசனம் நம்ம எல்லாரும் முக்கியமான கேள்வி கேட்க வைக்கின்றது. நான் என்னை மகிழ்ப்பதற்காக வாழ்கின்றேனா, மனிதர்களை மகிழ்ப்பதற்காக வாழ்கின்றேனா, அல்லது என் ஆண்டவரை மகிழ்ப்பதற்காக வாழ்கின்றேனா? வசனங்கள் 11-13. கனியற்ற அந்த கால கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளிரங்கமாகும், வெளிரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கின்றது. ஒளியோட வேலை என்ன பண்ணுது? ஒளியோட வேலையை இருளை வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான். இருள் எல்லாவற்றையும் மறைக்கின்றது. ஒளி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணது, எல்லா அழுக்குகளையும் எல்லா குற்றங்களையும் வெளிப்படுத்தி காட்டுவதுதான் ஒளியோட வேலை. கிறிஸ்துவர்களாக நாம் மிக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. கிறிஸ்துவரால் நாம் உலகத்தின் பாவங்களை நியாயம் தீர்க்க வேண்டியது கிடையாது.
அது நமது வேலை கிடையாது, அதை நம்ம செய்யவும் கூடாது. மாறாக நம்முடைய ஒளிரும் வாழ்க்கையின் மூலமாக பாவத்தோட கொடூரத்தை ஒளியை அறியாதவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். இந்த வசனங்களில் பவுல் விசுவாசிகள் பாவத்துடனும் இருளுடனும் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு வலுவான எச்சரிக்கை அளிக்கின்றார். கிறிஸ்தவர்கள் ஒளியின் பிள்ளைகள் என்பதால் அவர் உலகத்தின் பாவமான வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபட்டவர்களாக வாழ வேண்டும் என்று இங்கே எச்சரிக்கின்றார். இங்கே பவுல் 11ஆம் வசனத்தில் கனியற்ற அந்த காரியங்களுக்கு உடன்படாமல் என்கின்றார். கனியற்ற அந்த இருளான செயல்களுக்கு, அந்த டார்க் டீட்ஸ், அதுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது என்று சொல்கின்றார். பாவங்கள் சில நேரத்தில் பாவங்கள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம், இன்பகரமாக இருக்கலாம். ஆனால் அது முடிவோ நிச்சயம் பெரும் பலனை தராது. மாறாக பாவங்கள் நம்ம எங்கே கொண்டு செல்லுது என்றால் குற்ற உணர்ச்சி, அழிவு, வெறுமைத்தனம், ஒரு எம்டினஸ், அதோடு கூட தேவனிடமிருந்து ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கி விடுகின்றது இந்த பாவம். இந்த வசனத்தோட பொருள் என்னவென்றால் விசுவாசிகள் பாவமான செயலில் பங்கேற்கக்கூடாது, அதை ஆதரிக்கக்கூடாது, ரகசியமாகவும் ரசிக்கக்கூடாது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொய்மை, அசுத்தம், வெறுப்பு, புறங்கூறுதல், ஊழல் அல்லது ஒழுக்கமற்ற பொழுதுபோக்குகள் அவை எவைகளாக இருந்தாலும் அந்த கிரியைகள், அந்த செயல்களை விட்டு நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் பவுல் மேலும் சென்று சொல்கின்றார், கடிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது வேறு மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக்குங்கள் என்று போட்டிருக்கு. வெளியரங்கமாக்குங்கள் அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் என்று போடப்பட்டிருக்கும். கடிந்து கொள்ளுங்கள், வெளியரங்கமாக்குங்கள், எக்ஸ்போஸ் என்றால் ஒரு மேடை போட்டுக்கிட்டு அவன் இப்படி பாவம் செய்கிறான்னு சொல்லி ஒருத்தரையும் கண்டனத்துக்குள்ளாக்கி பேசக்கூடிய காரியங்கள் கிடையாது. மற்றவர்களை கடிந்து கொள்வதுன்னு அப்படி கிடையாது. இருட்டாக இருக்கிற அறையில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் எப்படி அந்த இடத்துல உள்ள அசுத்தமெல்லாம் வெளிப்படுமோ அதுபோல தான் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களை பாவங்களை சுட்டி காட்டும் ஒளியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதோட முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் மற்றவர்களை பெருமையோடோ கடுமையோடோ அல்லது தீர்ப்பளிக்கும் மனப்பான்மையோடு நாம் நடத்தவும் கூடாது என்பதை நாம் எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டும். அதுக்கு பதிலாக நம்முடைய தேவபக்தி உள்ள வாழ்க்கையினால், தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்க்கையினால் ஒளியானது தவறுகளை தானாகவே வெளிச்சம் போட்டு காட்டிவிடுகின்றது. கிறிஸ்தவர்கள் சத்தியம், தூய்மை, அன்பு, இரக்கம், கனிவு, மனத்தாழ்ச்சி அப்படி வாழும் பொழுது அந்த வாழ்க்கையானது இருளை வெளிப்படுத்தும் சாட்சியாக மாறுகின்றது. உலகத்தில் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது இவ்வாறு கிறிஸ்தவர்களுடைய இந்த சாட்சியாக விளங்கிய ஒளி எப்படி பல காலகட்டத்தில் பல சரித்திரங்களில் பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றதை நாம் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். சரித்திரத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை, எவ்வாறு இருளானது ஒளியை கண்டு தெரித்து ஓடியது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்ச்சியை பற்றி நான் பேசப் போகின்றேன். 1950களில் ஈக்குவடார் நாட்டில் உள்ள அமேசான் காடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்களுக்கு பேர் வாடானி மக்கள் என்று பெயர். இந்த வாடானி மக்கள்கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் என்றால், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் வந்தால் என்ன ஒன்று பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொலை பண்ணிடுவாங்க. ஒருவரை ஒருவர் கொலை செய்து விடுவார்கள். இப்படி ஒருத்தரை கொலை செய்து கொண்டதால் அந்த வாடானி இனமே அழியக்கூடிய நிலைமையில் இருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலை 1956 அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காக ஜிம் எலியட், அது நடுப்புற இருக்க ஒரு ஜிம் எலியட்டும் மற்ற 4 மிஷினரியும் அந்த அடர்ந்த காட்டுக்குள், அமேசான் காட்டுக்குள் சென்றார்கள் நற்செய்தி சொல்வதற்காக. ஆனால் அங்கே அவள் பரிதாபமான முறையிலே இந்த வாடானி பழங்குடி மக்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பழிவாங்கவோ அல்லது அவர்களை கண்டிக்கவோ அல்ல, இந்த ஜிம் எலியட்டோட மனைவி, நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, ஜிம் எலியட்டோட மனைவி எலிசபெத் மற்றொரு மிஷனரியோட சகோதரி
ரேச்சல் இவர்கள் 2 பெண்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் சென்றார்கள். எதுக்காக சென்றார்கள்? அவர்களை பழிவாங்க அல்ல, அவர்களை கொல்ல அல்ல, மாறாக தங்கள் கணவன்மாரை கொன்ற அவர்கள் அந்த மனிதர்களுக்கு அவர்கள் அன்பையும் மன்னிப்பையும் மருத்துவ உதவியும் செய்தார்கள். பழிவாங்க துடிக்கும் தங்கள் இருண்ட குணத்திற்கும் இந்த பெண்களோட கிறிஸ்துவ அன்பிற்கும் உள்ள மாபெரும் வித்தியாசத்தை பார்த்த இந்த வாடானி பழங்குடி மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். நீங்கள் இந்த படத்தில் பார்க்கக்கூடிய மின்காய் என்கின்றவர், இவர் இப்போ போட்டிருக்க உடையெல்லாம் வேறு உடை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழங்குடி மக்கள் போட்டிருந்த உடை தான் அணிந்திருந்தார். அவர் இளம் வாலிபனாக இருக்கும் பொழுது 5 மிஷினரியை கொன்றவர்களில் இந்த மின்காயும் ஒருவர். அவர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் இவ்வளவு காலம் இருண்ட கோணலான பாதையில் நடந்து வந்தோம், இப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க ஆசைப்படுகின்றோம் என்று சொல்லி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அவரும் இயேசுவேற்றவராக ஒரு கிறிஸ்துவராக மாறினார். அன்பனும் ஒளியை நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது இருள் தானாகவே வெளிப்பட்டு ஓடிவிடும் என்பதற்கு இந்த மின்காயும் அந்த வாடானி மக்களுமே ஒரு அற்புதமான சாட்சியாக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். கோபமும் கசப்பும் நிறைந்த உலகத்திலே மன்னிப்பும் தயவும் காட்டுகின்ற ஒருவர் தேவனுடைய ஒளியை பிரகாசிக்க செய்கின்றார். கோபமும் கசப்பும் நிறைந்த உலகத்திலே மன்னிப்பையும் தயவையும் காட்டுகின்ற ஒருவர் தேவன் ஒளியை பிரகாசிக்க செய்கின்றார். பவுல் அந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கும் 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது என்கின்றார். சில ரகசியமாக செய்கிற பாவங்களை வெளியே சொல்கிறது கூட கூச்சமாக, அவமானமாக, அவலட்சணமாக இருக்கிறது என்று சொல்கின்றார். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய சத்தியத்தை நிராகரிக்கும் பொழுது பாவம் மனிதனுடைய இதயத்தை எந்த அளவுக்கு ஆழமாக கெடுக்கிறது என்பதற்கான ஒரு அருமையான வசனம் அது. இறுதியாக பவுல் அந்த வசனத்தை சொல்கின்றார், வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது என்கின்றார். வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்தவும் மாற்றும் சக்தி இருக்கின்றது. தேவனுடைய ஒளியானது ஒரு வாழ்க்கையில் பிரகாசிக்கும் பொழுது மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளிப்படுகின்றன. தேவனுடைய ஒளி ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும் பொழுது மறைக்கப்பட்ட பாவங்கள் வெளியரங்கமாகின்றன. அது என்ன செய்கின்றது? அவர் வெளியரங்கமாகும் பொழுது அந்த நபர் மனம் திரும்பி மாற்றமடைய வாய்ப்பு கிடைக்கின்றது. இயேசு இருளை வெளிப்படுத்துவது மனிதரை அழிப்பதற்காக கிடையாது, மாறாக அவர்களை தனது வெளிச்சத்துகள் கொண்டு வருவதற்காக தான், மீட்பை கொடுவதற்காக தான் அந்த ஒளியை நம்மேல் வீச செய்கின்றார். இந்த வசனங்கள் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கின்றது. நான் இன்னும் இருளோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்கின்றனா அல்லது கிறிஸ்துவுக்கு ஒளியாக வாழ்கின்றனா என்பது ஒரு மாபெரும் சவாலான கேள்வி. வசனம் 14 கடைசி வசனம், ஆதலால் தூங்குகின்ற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 7 வசனங்கள்லேயே ஒரு சிகரமான வசனம்னா 14ஆம் வசனத்தை சொல்லலாம். இங்கே பவுல் ஒரு கிறிஸ்துவ பாடலை மேற்கோள் காட்டுகின்றார். இந்த வசனத்தில் பவுல் ஆவிக்குறி விழிப்புணர்வுக்கான ஒரு வேண்டுதலை நம் முன்பாக வைக்கின்றார். இங்கே பவுல் ஆவிக்குரிய தூக்கத்தில் இருப்பவருடன் பேசுகின்றார். அதாவது அலட்சியமாகி ஆவிக்குரிய வாழ்க்கைகளை சோர்ந்து பாவத்தால் உலக வாழ்க்கையினாலும் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளிடம் எழுந்திரு என்று அவர் கட்டளையிட்டு சொல்வது ஆவிக்குரிய விழிப்புடன் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகின்றார். ஒரு தூங்குகின்ற மனிதன் தன்னை சுற்றி என்ன நடக்குது என்று அவனுக்கு தெரியாது என்பது போலதான் ஆவிக்குரிய தூக்கத்தில் இருப்பவனும் தன் வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையிலே அவர் பலவீனமாய் பரிசுத்த வாழ்க்கையில் கவனக்குறைவாய் இருப்பதால் அவர் தேவனை விட்டு விலகி செல்கின்றார். மரித்தோரை விட்டு எழுந்திரு என்பது பாவத்தாலும் ஆவிக்குரிய மரண நிலையினாலும் நிறைந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் அது. தேவன் தனது மக்களை இருளின் சமரசத்திலும்
ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தில் தொடர்ந்து வாழ்வதை விரும்புவது கிடையாது. மரித்தோரை விட்டு எழுந்திரு, மிகவும் ஒரு வலிமையான வசனம் அது. ரைஸ் ஃப்ரம் த டெட். நாம் எபேசியர் தொடரில் 5ஆம் வாரத்தில் பார்த்தோம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக தான் நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க முடியும். அது மூலம் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க செய்கின்றார். இந்த வசனத்தோட வாக்குத்தத்தம் ரொம்ப அழகாக இருக்கிறது பாருங்கள். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று. ஒரு மனம் திரும்பி விசுவாச கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவோட ஒளி அவர் வாழ்க்கையில் வீசும் பொழுது அவர் மன்னிப்பை பெறுகின்றார், கிறிஸ்துவர் வழி நடத்துகின்றார், நம்பிக்கை தருகின்றார், புதிய வாழ்க்கையை அவர் கழிக்கின்றார். இந்த வசனமானது தேவன் தனது பிள்ளைகளை தொடர்ந்து ஆவிக்குரிய தூக்கத்தில் இல்லாமல், சோம்பேறித்தனத்தில் இல்லாமல், அவருடைய ஒளியில் விழித்தெழுந்து நடக்க நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இதில் பார்த்த இந்த 7 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் இருளின் அடிமைகள் அல்ல, நாம் ஒளியின் பிள்ளைகள். நம்முடைய முந்தைய வாழ்க்கையிலே பார்த்தோம், நீங்கள் இருளாய் இருந்தீர்கள். நீங்கள் இருளுக்குள் இருந்தீங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் இருளாய் இருந்தீர்கள். யூ வேர் ஒன்ஸ் இன் டார்க்னஸ். அதே தேவன் மீட்பு கிடைக்கும்போது சொல்கிறார், நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, யூ ஆர் லைட், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான், என் வாழ்க்கையாகிய விளக்கு எரியாமல் இன்னும் உலக ஆசைகள் என்ற போர்வையால் மூடப்பட்டிருக்கின்றதா? என் வாழ்க்கையாகிய விளக்கு எரியாமல் இன்னும் உலக ஆசைகள் என்ற போர்வையால் மூடப்பட்டிருக்கின்றதா? நான் வேலை செய்கிற இடத்திலும் சரி, என் குடும்பத்திலும் நான் நீதியின் ஒளியாக, சமாதானத்தின் ஒளியாக இருக்கின்றனா? தூக்கத்தை உதறிவிட்டு நாம் எழுந்திருப்போம். கிறிஸ்துவின் ஒளி நம்மில் பிரகாசிக்கட்டும். நாம் உலகிற்கு வெளிச்சமாய் வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான தகப்பனே, நீர் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர். அதே ஒளியை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்கும் பொழுது நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான உண்மையாக இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் உலக ஆசைகளாலும் பாவத்தை விரும்புவதாலும் இருளை நோக்கியே நாங்கள் செல்ல எங்கள் பாதங்கள் துடிக்கின்றன, எங்கள் கைகள் துடிக்கின்றன, கண்கள் ஆசைப்படுகின்றன, எங்கள் எண்ணங்களும் அதை நோக்கியே சிந்திக்கின்றன. இதோ இந்த 7 வசனங்கள் மூலமாக நீர் தாமே எங்களிடம் தெளிவாக பேசியிருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் இருளின் அடிமைகள் அல்ல, ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து விலகி மரித்தோரை விட்டு எழுந்த இயேசுவின் பிரமாதமான உயிர்த்தெழுதல் வல்லமையினால் எங்களாலும் ஒளியால் வாழ முடியும் என்ற இந்த போதனையை மிக தெளிவாக எங்கள் இதயத்தில் பேசியிருக்கின்றீர். நாங்கள் பலவீனமான என்று உங்களுக்கு தெரியும். அதனால்தான் நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அவருடைய வல்லமையினால், அவருடைய உந்துதலினால், அவருடைய உற்சாகத்தினால் நாங்கள் உலகிற்கு வெளிச்சமாக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் கொண்டாடுகிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென்.